ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு ஹெல்த்தியான மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, நல்லா ஒரு பிடி கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம வந்து இந்த பன்னீர் மசாலா செய்திடலாம். இந்த பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து மெலிசாக அப்படியே கட் பண்ணிக்கிங்க, நீல வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி 2 நல்லா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். அந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துருங்க. வெறும் அந்த தக்காளி மட்டும்தான் இருக்கணும், இல்லைனா அது ஒரு புளிப்புத்தன்மை மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும். இது வந்து தாபா ஸ்டைலில் தான் செய்து காட்ட போகிறோம். நார்த் இந்தியாலாம் அந்த ரோடு கடையிலே இந்த மாதிரிலாம் சிம்பிளாக செய்வாங்க. என் பையன் வந்து டூர் போயிருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோடு சைடெல்லாம் வந்து பன்னீர் வச்சு ரொம்ப சிம்பிளாகவே செய்து தராங்களாம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு டிஷ் செய்து தரமான்னு சொன்னால் அதனால தான் செய்திருக்கேன். பாருங்கள், 2 வெங்காயம் மெலிசாக அரைஞ்சிக்கிட்டேன், தக்காளி பழத்தையும் நல்லா மெலிசாக அரைஞ்சிக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானோன்னா சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானோன்னு ஜீரகம், அதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வெடியட்டும். விடைஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மெலிசா வெங்காயம், அந்த 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கும், அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். நான் வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் இது வந்து சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுக்குள்ளே நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இது வந்து 500 கிராம் பன்னீர், அதில் நான் வந்து பாதி வந்து எடுத்துக்கிறேன். நான் இப்போ 250 கிராமுக்கு மட்டும் தான் நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது மாதிரி மெலிசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீரை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும்னா சுடு தண்ணியில் கூட நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்தால் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஆனால் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே தான் நான் கட் பண்ணி டைரெக்டாக செய்ய போகிறேன். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரோட்டீன், ரொம்ப டயட் ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைன்றலாம், அடிக்கடி செய்து சாப்பிட்லாம், ரொம்ப சீக்கிரமாகவும் செய்திடலாம். அதை பாருங்கள், அதுக்குள்ளே இந்த வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நல்லா நம்ம 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். வெங்காயத்தோட கலர் பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இப்படி வதக்கி கொடுத்துட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போடணுன்னா தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதை பாருங்கள், அப்படியே வதக்குங்க நல்லா. இது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கலாம். காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வந்து இப்போ நம்ம வதக்கி கொடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசலாம் வந்து போயிட்டு நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே நம்ம போட்ட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் வருது பார்த்திங்களா, இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அப்படியே வந்து இந்த மசாலா போட்டு அப்படியே பிரட்ட வேண்டியதான். இந்த பாருங்கள், எல்லா பன்னீரையும் அப்படியே போட வேண்டியது தான் அந்த மசாலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கிளறி கொடுங்க. அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாமே வந்து பன்னீரில் வந்து ஊறணும், மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி லைட்டாக அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா வந்து அந்த பன்னீரில் ஏறுறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்குவோம். இந்த பாருங்கள், இப்படி நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், ஏன்னா அதை வந்து ஊறணும் இல்லையா, அந்த பன்னீரில் வந்து அந்த காரம் உப்பெல்லாம் ஊறணும். அதுக்காக நிறைய ஊற்றிடாதீங்க, சும்மா லைட்டாக தெளிச்சிங்கனாலே அந்த மசால் வந்து எல்லாமே ஏறிடும் வந்து அந்த பன்னீரில். அதுக்காக தான் நம்ம இப்படி தெளிச்சு விட்றோம். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பன்னீர் வந்து வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அப்படி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இறக்குற போகிற நேரத்தில் நம்ம போடுவோம். இதை பார்ப்போம், நம்ம அதுக்குள்ளே நம்மளுடைய பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சா என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு அப்படியே லைட்டாக கிளறி கொடுங்க. நான் வந்து நல்லா இப்போ ஃப்ளேமை வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா பன்னீர் வந்து நல்லா வெந்துடும். அந்த 5 நிமிஷத்துலேயே வந்து அது வந்து வெந்துடும். நம்ம ஏன் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இந்த கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே நல்லா கையால் அப்படியே வந்து கசக்கிட்டு அப்படியே போட்டுருங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் தான் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஃப்ளேவர் வந்து இதில் தான் கிடைக்கும் நமக்கு. இதை போட்டு அப்படியே நல்லா லைட்டாக கிளறி கொடுங்க. இது 2 நிமிஷம் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி தழை, இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை கூட. இந்த கொத்தமல்லி தழையை போட்டு அப்படியே நீங்கள் பரட்டி எடுக்க வேண்டியதான். அந்த கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் அந்த வாசனை கமன்னு அந்த பன்னீரோட சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதை பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரோட்டீன் தான். நம்ம டயட்டில் இருக்கவங்க இதே மாதிரியே செய்து சாப்பிட்லாம். நீங்கள் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஃபுல் பன்னீரும் வச்சுமே சாப்பிட்லாம். இதே ஒரு ஆளோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பன்னீர் மசாலா ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.